அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மனோகரன் சோமபாலன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர். 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை 2:30 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினரால் மேற்கொள்ளப்படும் ஊடக சந்திப்பானது மாணவர்களுடைய நலன்களையும் நிர்வாகம் சார் விடயத்தன்மைகளையும் சமூகம் சார் பொறுப்புகளையும் முன்னிறுத்தி ஊடகங்களின் வாயிலாக இந்த விடயம் சமூகத்திற்கு சென்றடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு நோக்கத்தோடு முன்னெடுக்கப்படுகின்றது. மேற்படி ஊடக சந்திப்பினை நாங்கள் மேற்கொள்வதற்காக 2 பிரதான காரணங்கள் முன்னிறுத்தப்படுகின்றது. முதலாவது காரணம், கடந்த 3 நாட்களாக பேசுபொருளாக்கப்பட்டு வரும் மாணவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சார்ந்த விடயங்கள் தொடர்பானது ஒன்று. இரண்டாவது, நேற்றைய தினம் பிற்பகல் 7 மணியிலிருந்து இன்று வரை சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக கொள்ளப்படும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பான விடயம். மேற்படி 2 விடயங்களினையும் அடிப்படையாக கொண்டுதான் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இன்றைய தினம் தங்களுடைய ஊடக சந்திப்பினை மேற்கொள்கின்றது. மேற்படி 2 விடயங்கள் தொடர்பாக கலைப்பீட சார்ந்தும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் சார்ந்தும் 2 பிரதான விடயங்கள் காணப்படுகின்றது. அந்த 2 பிரதான விடயங்களை நாங்கள் இன்று முன்வைக்கின்றோம். இந்த விடயங்கள் எவ்விதமான கருத்து சிதைவின்றி திரிவுபடுத்தலின்றி ஊடகங்களின் வாயிலாக மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. அதற்கான முழுமையான நம்பிக்கையையும் ஊடகங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இவ்விரு விடயங்களுள் 2வது விடயமானது 1வது விடயத்திற்கான காரணமாக இருப்பதால் காரண காரியத்தின் அடிப்படையில் இந்த 2 விடயங்களையும் ஒருமித்து நோக்குவது கலைப்பீட மாணவர் ஒன்றியம் விருப்பு கொள்கின்றது. மாணவர் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக நேற்று வரை கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினால் எவ்விதமான கருத்துக்களும் எவ்விதமான பதில்களும் அளிக்கப்படவில்லை. இது தொடர்பான விளக்கத்தினை நாங்கள் கூற முன்படுகின்றோம். ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது பேரவையினால் முடிவெடுக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே நேற்றைய தினம் 25/1/2024 அன்று பேரவை கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு அந்த பேரவை கூட்டத்தின் முடிவில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளின் வாயிலாக எங்களால் பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்களின் அடிப்படையில் தான் ஒரு முறைமை அடிப்படையில் ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு பொறிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இந்த ஊடக அறிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இந்த பேரவை கூட்டத்தினுடைய முடிவுகள் வெளிவந்த பிற்பாடு கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்கள் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தினை கையளித்தார் என்ற செய்திகள் வந்தவுடன் இந்த 2 விடயங்களுக்கு இடையிலான தொடர்புகளை அலசுவதாகத்தான் இந்த கூட்டமானது அமைய இருக்கின்றது. இந்த அடிப்படையில் மாணவர்கள் ஒழுக்காற்று விடயம் சார்ந்து போதை வஸ்து மற்றும் மதுபானத்தினை உட்கொண்டு பரமேஸ்வரன் ஆலயத்தின் முன்றலில் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் அடையாளங்களையும் பேசுகின்ற பொங்குதமிழ் தூபிக்கு அருகாமையில் உள்ள கல்லாசன பகுதியில் முச்சக்கர வண்டிகள் சகிதம் நின்று ஏனைய மாணவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை கலைப்பீடாதிபதி சட்ட நிறைவேற்று அதிகாரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான சட்ட நிறைவேற்று அதிகாரி, பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்பவர்களால் அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டு மேற்படி உத்தியோகஸ்தர்களோடு தகாத வார்த்தைகளோடு முரண்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளியில் சென்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏராளமான தகாத வார்த்தைகளை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் வழக்கு ஒன்று குறிப்பிட்ட கலைப்பீட மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது ஆரம்பகட்ட விசாரணை, 2ஆம் கட்ட விசாரணை, போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காற்று சபை குழு, அதனைத் தொடர்ந்து பேரவை என்ற ஒரு சிஸ்டமேட்டிக் முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேற்படி இந்த போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காற்று சபையானது
குறித்த மாணவர்களுக்கு குறிப்பிட்ட வருட கால தண்டனைகளை பிரேரித்திருந்ததாகவும் இவ்வளவு காலமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவினை பேரவையானது எவ்வித நிபந்தனைகளுமின்றி கேள்விக்குட்படுத்தி அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாகவும் எங்களால் என்ன செய்யப்படுகின்றது, அறிவிக்கப்படுகின்றது. மேற்படி நிகழ்வுகள் யாவும் தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது. அதாவது போதை வஸ்து பாவன, மதுபாவன பாவன தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றபடியும் சொல்லப்படுகின்றது. நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஆதாரம் இருக்குண்டு. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி, சட்ட நிறைவேற்று அதிகாரி, பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எவ்வித அடிப்படையில் பொய் சொல்ல வேண்டும் என்ற முதலாவது கேள்வி. நீங்கள் வேணுமெண்டா நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடயம் காட்டுகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வர ஆலய பிரதான நுழைவாயிலுக்கு முன்றில் காணப்படுகின்ற சில தடயங்கள் இங்கு போதைப்பொருள் பாவனைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தூண்டுகின்றது. அந்த இடத்தினை நாங்கள் நிச்சயம் இந்த ஊடகங்களுக்கு காண்பிப்போம். இந்த கல்லாசனம் மேற்படி இந்த விடயம் தொடர்பாக குறித்த மாணவர்கள் கல்லாசனம் அகற்றப்பட்டது. கல்லாசனம் அகற்றப்பட்டதன் விளைவாக அதனை நாங்கள் விமர்சித்த காரணத்தினால்தான் பழிவாங்கப்பட்டோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஊடகத்திட்டையும் இந்த சமூகத்திட்டையும் மிக காத்திரமாக ஒரு கேள்வி நாங்கள் முன்வைக்கின்றோம். கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற விடயத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற, பெரிதுபடுத்துகின்ற, சமூகத்தில் பேசுகின்ற நீங்கள் ஏன் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்களாக இருந்தால் இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்காது. அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டதை மாத்திரம் கதைக்கின்ற இந்த சிலர் சமூகத்தை குற்றம் சொல்லிடாத, ஊடகத்தை குற்றம் சொல்லாத சிலர் அந்த பீடாதிபதி ரகுராம் அவர்களால் கலைப்பீடத்தின் வளாகத்திற்குள்ள கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட உரையாடி பொருத்தமான இடங்களில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய 10 கல்லாசனங்களை நிறுவியிருக்கின்றார். இது கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் தளத்திலையும் பதியப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இந்த சமூகம் குறிப்பிட்ட மாணவர்கள் ஆராயாமை எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை அளிக்கின்றது. மூன்றாவது விஷயம், எங்களுடைய இனத்தினதும் எங்களுடைய பண்பாட்டினதும் அடையாளமாக காணப்படுகின்ற, எங்களுடைய இலட்சிய வேணவாக்களை இன்றைய சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கின்ற மிக புனிதமான பொங்குதமிழ் தூபி இருக்கின்ற பொங்குதமிழ் தூபிக்கு வெறுமன 15 அடி தூரத்தில் தான் அந்த கல்லாசனம் காணப்பட்டது. அந்த கல்லாசனத்தில் நடைபெற்ற அசமந்த போக்கு, போதைப்பொருள் பாவனை, மதுபான பாவனை, இதன் அடிப்படையில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தை பிரிவுகள், அநாகரிக தன்மைகள் ஜாவையும் மாணவ ஒழுக்காற்று குழுவால் மிகவும் நுண்ணிப்பாக கவனிக்கப்பட்டு அது தொடர்பாகத்தான் அந்த கல்லாசனம் இன்றைக்கும் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்ட தொடர்பில் ஏராளமான மாணவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சில மாணவர்கள் சொல்லிக்கிறோம், அண்ணன் இப்போதான் நாங்கள் நிம்மதியாக அந்த இடத்தால் போய் வாரமண்டு. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றது மாணவர்களுடைய ஒழுக்காட்டு சார் விடயங்களில் எவ்வளவு அக்கறை செலுத்தலுமோ, கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது மாணவர்களுடைய ஒழுக்காட்டு சார் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தலுமோ, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. நான் 8 பேருக்கு மட்டும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பிரசிடென்ட் இல்லை, 3500 மாணவர்களுக்கான தலைவர் தான் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர். சகல மாணவர்களுடைய கருத்தினையும் நாங்கள் கேட்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பினையும் நாங்கள் கேட்கணும். இதுவிட மிக கவலையான ஒரு விஷயம், அந்த கல்லாசனம் அமைந்திருக்கிற பகுதியில் நீங்கள் வேணுமெண்டா இதை நாங்கள் காட்டுறோம், தயவு செஞ்சு ஒளிப்பதிவுகளை நிப்பாட்டினா கூட பரவாயில்லை. மிக குரூரமான ஒரு விஷயம் என்னென்னா, வெளிப்படையாக சொல்கிறோம், பெண்களினுடைய எங்களுடைய சகோதரிகளினுடைய உள்ளாடைகள் பரமேஸ்வர ஆலயம் முன்றலில் மேற்படி கல்லாசனம் அமைந்த பகுதியில் விடிய நாங்கள் வந்து பார்க்க தொங்க விடப்பட்டு கொண்டிருக்கிற சம்பவங்கள் 1-2 நாட்கள் நாங்கள் தான் அவதானிச்சிருக்கிறோம். அது தொடர்பான புகைப்படத்தை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம். ஆனால் தயவு செய்து சமூக பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறோம், அந்த புகைப்படத்தினை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் என்றால் ஒருத்தருக்கும் காட்ட வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் இந்த
புகைப்படத்தில் இருக்கிற அந்த இதை மறைத்து விட்டு அந்த விஷயத்தை நான் காட்டுறேன். இந்த இடத்துல அப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பான விஷயங்களை மாணவ ஒழுக்காற்று சிரேஷ்ட ஆலோசகர்கள், சட்ட நிறைவேற்று அதிகாரி, கலைப்பீடாதிபதி, கலைப்பீட மாணவர் ஒன்றிய உறுப்பினர்கள், கலைப்பீட மாணவர்களுடைய வகுப்பு பிரதிநிதிகள் இருக்கின்ற கூட்டத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தாங்க இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு பண்பாட்டு பல்கலைக்கழகம். எங்களோட பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இவ்வளவுத்தையோ பேண வேண்டி காணப்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவ்வாறான விடயங்களை செய்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்படியான ஒரு சூழலில் போதை, ஆடை ரீதியான இப்படியான பிரச்சனைகள், இவ்வாறான சமூக பிறழ்வுகள் நடைபெற சூழலில் பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையானது எவ்விதமான விசாரணைகளும் இன்றி, எவ்விதமான ஆராய்வுகளும் அன்றி குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காட்டு சபை, ஃபார்மல் என்குவாரி, பிரிமினல் என்குவாரி என்ற 3 சிஸ்டத்தையும் கடந்து வெறுமனே உண்ணாவிரதம் இருந்து விட்டார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் இதை விடுவித்திருக்கின்றது எங்களுக்கு மிக கவலையாக இருக்கின்றது. அப்போ ஒரு கேள்வி வருது, நீங்கள் என்னத்தின் அப்போ நீங்கள் ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளல? கலைப்பீட மாணவருடைய மாணவற்ற பிரச்சனை தானே, ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளல? மாணவர்களுடைய கோரிக்கை தானே. இப்படியான சமூக சீரழிவுகள், சமூக பிறழ்வுகள் இருக்கிற இடத்துல இவ்வாறான விடயங்களை மேற்கொண்ட நபர்களும் அந்த போராட்ட மேடையில் இருக்கிற இடத்துல சமூக பொறுப்புள்ள நாங்கள், பெண்களை மதிக்கிற நாங்கள், போதைப் பொருளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள், மதுபானத்துக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் எதன் அடிப்படையில் நாங்கள் அந்த இடத்துல சமூகம் அளிக்க முடியும் என்ற கேள்வியை நான் உங்களை பார்த்து முன்வைக்கிறேன். இந்த சமூகத்தை பார்த்து முன்வைக்கிறேன். சமூகம் இதுக்கு மிகப்பெரிய பதிலை சொல்லணும். அதனால் வரைக்கும் தான் இந்த பேரவை கூட்டம் நடைபெற்று இவ்வளவு நேரமும் நாங்கள் மௌனம் காத்தினாங்க. இனி நாங்கள் மௌனம் காக்க முடியாது. ஏராளமான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனிமேலும் நாங்கள் என்ன செய்ய முடியாது? மௌனம் காக்க முடியாது. மேலும் தெளிவாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். இந்த மாணவ ஒழுக்காட்டு விசாரணை நெறிமுறைக்கு உட்படுத்தி ஒழுங்குமுறைப்படி நடத்தப்படும் என்றது உங்களோட முதலாவது கோரிக்கை. 2வது, கலைப்பீடத்தின் 1ஆம் வருட மாணவர்கள் பாடப்பிரச்சனை தொடர்பாக போராடி அவர்களுடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டமை சம்பந்தமாக ஒரு கோரிக்கை போராட்ட களத்தில் முன்வைக்கப்பட்டது. உண்மையா? இதற்கான முழுமையான தெளிவான பதில்களை நான் சொல்லுறேன். ஊடகங்கள் எந்தவித மறைப்புமின்றி இதை செய்யும். பல்கலைக்கழகத்தினுடைய மூதவையால் அங்கீகரிக்கப்பட்ட சுற்று நிருபத்தின் அடிப்படையில் தான் பல்கலைக்கழக மாணவர்களுடைய பாடத்தெரிவு இடம்பெறுகின்றது. இது ஒரு பல்கலைக்கழகம் என்றது ஒரு சட்டத்தின் அடிப்படையில், ஒரு நெறிமுறை அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒரு நிறுவனம். இதன் அடிப்படையில் தான் இயக்கப்படுகின்றது. இவ்வாறு இருந்த சந்தர்ப்பத்தில் 21/10/2024 இந்த புதிய கலைப்பீட நிர்வாகமானது தங்களுடைய பதவிகளை ஏற்றுக்கொள்ளுது. குறித்த மாணவர்களுக்கு நாங்கள் பதவிகளை ஏற்கும் பொழுது 10 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்ட விரிவுரைகள் நிறைவடைந்திருந்தது. 10 மணித்தியாலங்களுக்கு மேற்பட்ட விரிவுரைகள் நிறைவடைந்திருந்தது. இந்த நாங்கள் பதவியேற்கிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முதலே இந்த பாட ரீதியான பிரச்சனைகள் உருவாகிட்டது. அப்பேக்க முன்னாள் கலைப்பீட மாணவர் ஒன்றிய நிர்வாகம் தான் பொறுப்பில் இருந்தது. என்னோட ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு அந்த முன்னாள் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் போராடி கொண்டிருக்கணும் தானே. 1.5 மாதம் உங்களுக்கு பாட பிரச்சனை வரைக்க நீங்கள் சத்தம் போடாமல் இருந்துட்டு 1.5 மாதம் நீங்கள் அடுத்த நாள் போராடணும் என்று மாணவர்களை சொன்னீங்களானே. 1.5 மாதத்துக்கு முதல் நீங்கள் போராடாமல் இருந்துட்டு அப்பேக்க பாடங்கள் விரிவுரைகள் துவங்க முதலே மாணவர்களை விழிப்புணர்வு செய்யாமல் இருந்துட்டு இந்த புதிய கலைப்பீட மாணவர் ஒன்றியம் பதவியேற்று அடுத்த நாள் போராட்டம் செய்யணும் என்று கேட்டால் எந்த அடிப்படையில் எங்களால் போராட்டம் செய்ய முடியும் என்ற முதலாவது கேள்வியை நான் உங்களுக்கு முற்படுத்துகிறேன். இதோட போன முறை இது சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடந்து, இது சம்பந்தமான ஒரு போராட்டம் நடந்த இடத்துல கலைப்பீடத்தினுடைய மினி போட் ரூம் என்று சொல்லப்படுகிற இடத்துல முன்னாள் கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீடத்தினுடைய துறை தலைவர்கள், கலைப்பீடத்தினுடைய மாணவர்களாகிய எம்போன்ற சிலர் இருந்த இடத்துல பல்கலைக்கழக முறைமையை சட்ட முறைமையை கேள்விக்குட்படுத்த முடியாவது. மாணவர்கள் இது தொடர்ந்து பிரச்சனை என்றால் இதற்கு பதிலீடான ஒரு சிஸ்டத்தை, ஒரு முறைமையை கொண்டு வாங்கோ. கலைப்பீட நிர்வாகம், கலைப்பீடம் இதற்கான முழுமையான விடயங்களை செய்யும் என்று பீடாதிபதி ரகுராம் அவர்களால் கூறப்பட்டது. ஆனால்
8 மாதங்களாக அமைதியாக இருந்துவிட்டு இந்த சிஸ்டம்பில் இந்த முறைமை பிள்ளையண்டா 8 மாதங்களாக அமைதியாக இருந்துவிட்டு இன்னும் ஒரு வகுப்பு வந்தோடனே இன்னும் ஒரு வகுப்பு பிரதிநிதிகள் வந்த உடனே அவர்களை தூண்டிவிட்டு நாங்கள் செய்த பிள்ளைகளை மறைக்கிறதுக்காண்டி செயற்பட்டது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்வியை நான் சொல்கிறேன். மாணவர்களுக்கு பாட சுதந்திரம் தெளிவாக கொடுக்கப்படணும், பாடங்கள் மிக தெளிவாக கொடுக்கப்படும். இங்கே காணப்படுகின்ற விரிவுரை மண்டபம் ஆரணி போன்ற பற்றாக்குறைகள் மாணவர்களுக்கு அந்த விடயங்களை செய்வதற்கு என்ன ஏற்புடையதாக இருக்கையில் அப்போ நாங்கள் என்ன ஒரு முடிவெடுத்துக்கிறோம்டா இந்த விடயங்களை மேல்மட்டங்களை கதைப்பதற்காக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் செய்கின்றது. ரெண்டாவது, இந்த முறைமை பிழை என்ற அடிப்படையில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் தன்னுடைய 2வது நிர்வாக கூட்ட அறிக்கையில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுத்து பீடச்சபையில் அது சம்பந்தமாக காட்சிப்படுத்தி பீடச்சபையுடைய அனுமதியோட நாங்கள் என்ன செய்கிறோம்டா மாணவர்களுக்கான அடுத்து வர இருக்கின்ற மாணவர்களுக்கான விடயங்களை இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாது நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்காண்டி ஏனைய 5 பல்கலைக்கழகங்களின் பாடத்தெரிவு மாதிரியை நாங்கள் உள்ளெடுத்து அதை விசாரணை செய்து அதை ஆய்வு செய்து அதற்கான இதை செய்கிறதுக்கு எல்லா பீடாதி துறை தலைவர்களோட நாங்கள் சந்திப்பு செய்வதற்கான நேரங்களை கேட்டிருக்கிறோம். ஆகவே ஒரு முறைப்படி இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இந்த பாட பிரச்சனை சம்பந்தமாக தன்னுடைய நகர்வுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கு. ஆகவே வெளியில் பாடப்பிரச்சனை சம்பந்தமாக போராடிய நபர்கள் அதில் கலைப்பீட மாணவர்கள் இருந்தவ அதில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்று அடையாளப்படுத்துறது. இது சம்பந்தமாக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட எந்த விதமான உரையாடல்களையும் செய்திருக்கவில்லை. கலைப்பீட மாணவர் வெளியில் நின்றாக்கள் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட இந்த பாடப்பிரச்சனை சம்பந்தமாக மாணவர்களுடைய வகுப்பு தடை சம்பந்தமாக எந்த விதமான இதையும் செய்யலை. மற்றது நீங்கள் வகுப்பு தடை குறிப்பிட்ட 2 மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதில் 1ஆம் வருட மாணவர் ஒருவர் உள்ளடங்கலாக நேற்றுத்தான் ஒரு உண்மை ஒன்று வெளிச்சமாக வந்திருக்கேனண்டா அந்த 1ஆம் வருட மாணவன் திட்டமிட்டு குறிப்பிட்ட போராட்டத்தினால சிலருடைய தூண்டுதலின் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக செயற்பட வைக்க வேண்டும், கலைப்பீட நிர்வாகத்தை குழப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டமிட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த குறித்த மாணவன் இவர்களால் அனுப்பப்பட்டுத்தான் போராட்டம் செய்ய தூண்டப்பட்டு அந்த போராட்டங்களை ஒரு முறைவழி இல்லாமல் மாணவன் கையாண்ட அடிப்படையில் இவர்களால் ஒரு பொறிக்குள்ள சிக்க வைக்கப்பட்டு தான் அந்த மாணவன் என்ன செய்யப்பட்டிருக்கின்றார், ஒரு வகுப்பு தடையில் இருந்திருக்கிறார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் நடைபெற்ற என்கொயரியில் சட்ட நிறைவேற்று அதிகாரி மாணவ ஒழுக்காட்டு அதிகாரி முன்னிலையில் அந்த மாணவன் ஒத்துக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த விஷயத்தை தேடி ஆராய்ஞ்சு எடுப்பீர்கள்டா வெளியில் போராட்டம் செய்த ஆக்களுடைய எண்ணத்துக்கும் இதுக்கும் இடையிலான தொடர்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதை என்னட்டையும் அது தொடர்பான ஆதாரங்கள் இருக்கின்றது. என்னால் அந்த ஆதாரங்களை காட்சிப்படுத்த முடியாது. உத்தியோகபூர்வமாக இந்த ஊடகங்கள் என்ன செய்யணுமெண்டா அந்த விடயங்களை வெளியில் எடுத்து காட்சிப்படுத்தணும். ஆகவே இந்த 2 விடயங்களின் அடிப்படையில் தான் என்ன நடக்கப்பட்டதுண்டா நேற்றைய கலைப்பீட மாணவர்களுடைய பேரவை கூட்டம் முடிவு பெற்றிருக்கின்றது. குறித்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விடயம் பேரவை விசாரிக்காமல் அந்த விடயம் நடைபெற்றது 3 என்கொயரியில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட இடத்துல அந்த விடயம் உண்மை என்றால் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகியதற்கு அந்த விடயம்தான் காரணம், பேரவை எடுத்த அந்த முடிவுதான் காரணம் என்று இருந்தால் இது வெறுமனே ரகுராமுக்கு மட்டுமல்ல, பேராசிரியர் ரகுராமுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கலைப்பீட சமூகத்திற்கும் மேலேயும் கொடுக்கப்பட்ட ஒரு கரை எங்கள் மீது விழுத்தப்பட்ட ஒரு அவமானமாக தான் நான் பார்க்குறேன். 2வது, இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வொரு மாணவர்களையும் அனுப்புகின்ற அம்மா அப்பா சகோதரங்கள் மிகவும் அவமானப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் நான் அந்த விடயத்தை பார்க்குறேன். போதைப் பொருளுக்கு இந்த பல்கலைக்கழகம் ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் எந்த நம்பிக்கையில் அந்த மாணவர்களை பெற்றோர் இந்த இடத்தை அனுப்பினமோ அந்த நம்பிக்கையை இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் சிதைச்சிருக்கிறதாகத்தான் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்குறோம். சரியோ, அப்போ இதன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த பேரவையிட்டையும் இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்திட்டையும் 5 வினாக்களை தொடுக்கிறோம். ஊடகங்கள் மிக தெளிவாக சொல்லணும். தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட கலைப்பீட மாணவர்களுக்கு தண்டனை விலக்களிக்க முடியும் என்றால் இதுவரை தண்டனை அனுபவித்து வரும் கலைப்பீட மாணவர்களுக்கு எவ்விதமான பதில்களை கேள்விகளை இந்த பேரவையும் பீடச்சபையும் சொல்ல போகின்றது. முதலாவது விஷயம். 2வது, இவ்வளவு காலமும்
தண்டனையை அனுபவித்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் இங்கே இருப்பார்களாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற அந்த தண்டனை தொடர்பாக இந்த பீடச்சபை இந்த பேரவை என்ன பதில்களை சொல்ல போகுது? ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, தண்டனை அளிக்கப்பட்டு கிளாஸ் டிகிரி இழக்கப்பட்ட மாணவர்கள், மாணவர் ஒன்றியங்களில் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்பட்ட மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருந்தால் அந்த மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டமைக்கு இந்த பேரவை என்ன பதிலை சொல்ல போகின்றது? போராட்டம் செய்தால், உண்ணாவிரதம் செய்தால் நாங்கள் உள்ளுக்க வரலாம், எந்த தப்பையும் செய்யலாம் என்ற ஒரு முன்னுதாரணத்தை இந்த பேரவை நேற்று மேற்கொண்டிருந்தால் என்ன செய்யும் என்ற முதலாவது கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இரண்டாவது, நிர்வாக ரீதியாக ஏற்படுத்தப்படுகின்ற கால தாமதங்களால் இறுதியில் குற்றம் அற்றவர் என நிரூபிக்கப்பட்டாலும் பரீட்சைக்கு அனுமதி கிடைத்த பொழுதும் பரீட்சையினை எழுத முடியாமல் பாதிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு இந்த பேரவை, இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பதில சொல்ல போகுது? மூன்றாவது, எதிர்காலத்தில் இவ்வாறான போதைப்பொருள், மதுபானம் போன்ற பாரதூரமான விளைவுகளை நடாத்திவிட்டு தப்பிக்க முடியும் என்று எண்ணுகின்ற மாணவர்கள் இந்த மனநிலையோடு செயற்படு சந்தர்ப்பத்தில் இந்த மாணவர்களுக்கு இந்த பாரதூரமான குற்றங்கள் நடைபெறுவது சம்பந்தமாக பேரவை என்ன முடிவை சொல்ல போகின்ற மூன்றாவது கேள்வி. நாலாவது, சட்ட ரீதியான பாரபட்சமற்ற நீதியான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட கட்டமைப்புகள், ஒழுங்கமைப்புகளுக்கு பேரவை சொல்ல வருகின்ற செய்தி என்ன? நான்காவது கேள்வி, பண்பாட்டு அடையாளம், தமிழ் தேசியத்தினுடைய இருதய நாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான பிறழ்வான செயல்களை அனுமதிக்கின்ற இந்த நிர்வாகம் இந்த சமூகத்துக்கு சொல்ல வருகின்ற செய்திகள் என்ன என்ற கேள்விகளை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்கின்றோம். இதன் அடிப்படையில் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது கலைப்பீட மாணவர்களால் முன்வைக்கப்படுகின்ற விடயம் ஜாதென்றா, எந்த அடிப்படையில் பீடாதிபதி ரகுராம் பதவி விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு அவர் என்ன விடயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த விடயத்தின் வெற்றியோட மீளவும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக பேராசிரியர் சீனா ரகுராம் நியமிக்கப்பட வேண்டும். நியமிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த விடயம் நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் வெறும் வரை சாத்வீக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆயத்தமாகின்றது. அந்த சாத்வீக ரீதியான போராட்டங்கள் தொடர்பான முன்னறிவிப்புகள் நாளைய தினமோ இன்றைய தினம் பிற்பகலோ பல்கலைக்கழக ஊடகங்களுக்கும் சமூகங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன். 3500 பேர் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் வெறுமன 8 மாணவர்கள் 9 மாணவர்களுக்காக மட்டும் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இல்லை. 4 பங்கினர் இங்கே பெண்கள் இருக்கிறோம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, எங்களோட ஒவ்வொரு நிர்வாக கூட்ட அறிக்கையை உங்களுக்கு காட்டுவேன். இங்கே பெண்களால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பாதிப்புக்கு இதுவரைக்கும் 5 சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டு முறைப்பாட்டு பட்டிகள் போடப்பட்டிருக்கின்றது. பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வீதிகளில் வெளியில் பெண்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பு இல்லை என்ற விடயத்தை நாங்கள் பீடாதிபதி ரகுராம் அவர்களோட கொண்டு சென்ற இடத்துல பல்கலைக்கழக நிர்வாகத்தோட கதைச்சு மிகவும் பாதுகாப்பாக பல்கலைக்கழக வளாகங்களுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை பல்கலைக்கழகத்துக்கு வெளியே நடக்கிற பிரச்சனைகளை அவதானிக்கிறதுக்கு போடுவதற்கு பீடாதிபதி ரகுராம் முன்னெடுத்திருக்கிறார். இந்த பல்கலைக்கழகத்தில் பெண்கள் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கணுமெண்டா, மதுபாவனையற்ற மாணவர்கள், மதுவினை எதிர்க்கின்ற மாணவர்கள், போதைப்பொருளினை எதிர்க்கின்ற மாணவர்கள் நிம்மதியாக இருக்கணுமெண்டா பேராசிரியர் ரகுராம் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும். நாங்கள் இதில் சொல்கிற விஷயம் ஒன்று தான், போதைக்கு எதிராக ரகுராம் சார் அவர்களுக்கு ஆதரவாக என்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் செயற்படும். ரகுராம் சார் கலைப்பீடத்தினுடைய இன்றைய தேவை, காலத்தின் தேவை. ரகுராம் சார் அவர்கள் நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு கலைப்பீடம் உச்சபட்ச வளர்ச்சியினை அடைந்திருக்கின்றது. அதனை நீங்கள் அவதானிப்பதன் ஊடாக தெரிவு செய்து கொள்ளலாம். இனி இந்த ஊடகவியலாளர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்களிடம் கேட்கலாம். கலைப்பீட சமூகமாக இந்த போராட்டத்தை எவ்வாறு முன்கொண்டு செல்வது தொடர்பாக நாங்கள் சிந்தித்து வருகின்றோம்.
வன்முறையற்ற அடாவடியற்ற போராட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோம். இந்த போராட்டங்களினுடைய வழிமுறைகள் எவ்வாறாக அமையப் போகின்றது என்ற விடயத்தை நாங்கள் மீளவும் ஒருக்கா பரிசீலித்து போட்டு இன்று அறிவிப்போம். ஆனால் ஒரு விடயத்தில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கின்றோம். திரு பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்கள் மீண்டும் கலைப்பீடாதிபதியாக நியமிக்கப்படும் வரை போதைப் பொருளிற்கு எதிராக பல்கலைக்கழக நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் வரை கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது உச்சபட்சமான சாத்வீக ரீதியான போராட்டங்களை செய்யும். சாத்வீக ரீதியான போராட்டங்கள் என்றால் மாணவர்களுக்கு இது சம்பந்தமாக விழிப்புணர்வு செய்கின்றது. நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் விரிவுரைகளை கூட நிறுத்தி விரிவுரைகளை புறக்கணித்து இந்த விடயங்களை செய்வதற்கான விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் ஊடகங்களுக்கு வெகு விரைவில் அறிவிப்போம். ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். ஊடகவியலாளருக்கு தெரியும். இப்பொழுது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றது இயங்கு நிலையில் இல்லை என்ற அமைப்பு என்ற விடயம் உங்களுக்கு தெரியுமா? ஏனெண்டா ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்துக்கு செயலாளர் என்ற ஒருத்தரும் இல்லை உண்டு. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவரினுடைய கல்வியாண்டு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே தலைவர் செயலாளர் இல்லாமல் ஒரு ஒன்றியம் இயங்க முடியும் என்று ஊடகங்களும் சமூகங்களும் தெரிவிக்குமாக இருந்தால் நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த விடயம் தொடர்பாக நான் ஒரு விடயத்தை சொல்லணும் என்று நம்புகிறேன். மேற்கூறிப்பட்ட சட்டவிரோதமான செயலாளர் நீங்கள் யாரை சொல்ல வரீங்க? ஒரு நிமிடம். அந்த ஃபைல் முதலாவது அந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் நியமனம் தொடர்பாக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்கின்றது. பல்கலைக்கழகத்தினுடைய மானியங்கள் ஆணைக்குழுவின் 1978 அதன் திருத்தமான சட்டத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கு ஒரு நிறைவேற்று அதிகாரம் முக்கிய ஒரு உறுப்பினர் தலைவரோ செயலாளரோ யாரோ நியமிக்கப்படணுமாக இருந்தால் அது பீடங்களினுடைய மாணவர் ஒன்றியங்களில் இருந்து தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் இருக்கின்றது. குறிப்பிட்ட செயலாளருடைய நியமனமானது சட்டவிரோதம் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை நீங்கள் குறிப்பிட்ட செயலாளருடைய நியமனமானது சட்டவிரோதம் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வழக்கினை முறைப்பாடினை துணைவேந்தர் அவர்களுக்கும் மாணவ ஒழுக்காற்று அதிகாரிகள் உள்ளடங்கிய மாணவ நலச்சேவைகள் அலுவலகத்துக்கு முன்வைத்திருந்தாங்க. ஏனென்றா 6ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு முன்னை நாள் ஒன்றிய செயலாளர் ஒருவர் தன்னுடைய பதவியினை வரிதாக்குகின்றார். ஆகவே அந்த இடத்திற்கு இன்னும் ஒரு செயலாளரை நியமிக்க வேண்டும் என்று மாணவ நலச்சேவைகள் அலுவலகத்தால் ஒரு அறிவுரை ஒன்று சொல்லப்பட வேண்டிய தேவை இருந்த அடிப்படையில் நீங்கள் பெயர் குறிப்பிட்ட ஒரு நபரை மாணவ ஒன்றியத்தினுடைய செயலாளராக நியமித்திருந்தார்கள். ஆகவே எங்களுக்கு அதில் ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது. ஏனென்றால் பீடத்தினுடைய நிர்வாகங்கள் எடுக்கிற முடிவு, பீடத்தினுடைய நிர்வாகம் யாரை சிபாரிசு செய்து அங்கே கொடுக்கின்றதோ அவர்கள்தான் செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பிட்ட திகதியில் அவர்களால் அடையாளப்படுத்திய அந்த நியமிக்கப்பட்ட 10ஆம் திகதியில் முன்னாள் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தார். அவர் எந்த விதமான கல்வி ரீதியான செயற்பாடுகளிலேயும் ஈடுபட இயலாது. ஆகவே ஒரு தலைவர் வகுப்பு தடையில் இருந்த இடத்துல என்னென்று அந்த பீடம் ஒரு முடிவினை எடுத்து மாணவர் நலச்சேவைகள் அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய உத்தியோகபூர்வமான தகவல்கள் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஊடாக, கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய சிரேஷ்ட பொருளாளர் ஊடாக, பீடாதிபதி ஊடாகத்தான் மாணவ நலச்சேவைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். பல்கலைக்கழக மாணவர் பிரதான ஒன்றியத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். நாங்கள் இது தொடர்பாக பீடாதிபதி அவர்களிடையும் விசாரித்த போது
அவ்வாறான ஒரு கடிதங்களையும் நாங்கள் அனுப்பவில்லை, அவ்வாறான ஒரு நியமனங்களையும் நாங்கள் அனுப்பவில்லை என்றபடியே சொல்லப்படும். ஆகவே தங்களுடைய விருப்புக்களை காட்டுவதற்காக ஒரு சிலருடைய திட்டமிடப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கு. ஆகவே அவருடைய நியமனமானது ஒரு சட்டமுறையற்ற நியமனம். அந்த நியமனத்திற்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பு சொல்லணும் என்று நாங்கள் 3-4 கடிதத்துக்கு மேலே எழுதி போட்டோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எவ்விதமான கடிதமும் வரையில்லை. ஆனால் ஒரு விடயம் அவர்களால் சொல்லப்பட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, மாணவ நலச்சேவை அலுவலகத்தால் எனக்கு ஒரு இதொன்று அனுப்பப்பட்டது என்னென்னா, மாணவர் ஒன்றிய செயலாளருடைய பதவியானது வரிதாகி இருக்கின்றது. ஆகவே மாணவர் ஒன்றிய செயலாளரை நியமிப்பதற்கு பிரதான மாணவர் ஒன்றியம் கூடுகின்ற கூட்டத்திற்கு எங்களை வருகை தரச் சொல்லி டிரெக்டர் வெல்ஃபேரால் மெயின் யூனியன் பிரசிடெண்டால் டிரெக்டர் வெல்ஃபேரு கூட எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. ஏற்கனவே கலைப்பீடத்தினுடைய நிர்வாக கூட்டத்தின் அடிப்படையில் கலைப்பீடத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய அந்த இன்றைய கால மாணவர் ஒன்றிய செயலாளராக இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியம் என்னுடைய அருகாமையில் இருக்கின்ற திரு சண்முகம் மிதுர்சன் அவர்களை நியமித்து மாணவ நலச்சேவைகளுக்கூடாக துணைவேந்தருக்கு ஒரு கடிதத்தினை அனுப்பி வைத்திருந்தது. அந்த கடிதத்தினுடைய பிரதிகளை நான் ஊடகத்திற்கு முன்னிறுத்துகின்றேன். இந்த கடிதத்தை நாங்கள் 2024 திகதி 10ஆம் மாதம் 25ஆம் தேதி அனுப்பி வச்சினாங்க. இதன் அடிப்படையில் நடைபெற்ற பிரதான மாணவர் ஒன்றிய கூட்டத்திலையும் திரு சண்முகம் மிதுர்சன் அவர்களை நியமிக்கணும் என்று ஏனைய பீடங்களுடைய தலைவர்கள், மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர், பிரதான மாணவர் ஒன்றியத்தினுடைய பெரும்பொருளாளருக்கு இடையில் ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இன்னும் மிதுர்சன் அவர்கள் என்ன செய்யப்படவில்லை, நியமிக்கப்படவில்லை. என்னோட ஒரு கேள்வி இருக்கு, ஊடகத்திலேயே கேட்குறேன். 6ஆம் தேதி ஒரு செக்ரட்டரி ரிசைன் ஆகிறார். 18ஆம் தேதி அவைண்ட ஃபேக்கல்டியின் இது காலமாகுது. 12 நாள் தான் அவைக்கு மிச்சம் எஞ்சி இருக்கு. உடனடியாக 4 நாட்களுக்குள்ள குறித்த நீங்கள் பெயர் சொன்ன ஒருவரை செயலாளராக நியமிக்கிறதுக்கு சட்ட விரோதமாக செயலாளராக நியமிக்கிறதுக்கு முனைந்த இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தால் 3 மாத காலம் நாங்கள் கோரிக்கை கொடுத்து 3 மாத காலமாக பல்கலைக்கழகம் மாணவர் ஒன்றியம் செயலாளர் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு. 10 நாளைக்குள்ள அவசரப்பட்டு உங்களுக்கு செயலாளர் வேணும், 3 மாதத்துக்கு செயலாளர் தேவையில்லையோ? உண்மையாக பொதுவாகவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, செயலாளருடைய கையெழுத்துக்கள் இல்லாத கடிதங்கள் செல்லுபடியேற்றது, ஒரு தீர்மானம் இல்லாத கடிதங்கள் செல்லுபடியேற்றது ஒரு விடயம் இருக்குது. மற்றது மாணவர்களை பொறுத்தவரையில், மாணவர் ஒன்றியங்களை பொறுத்தவரையில் கூட்டங்களை கூட்டுவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? செயலாளர்கிட்ட இருக்குது. செயலாளர்கிட்ட பதவி வரிதாகினா உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற ஒரு நபர் கூட்டத்தை கூட்டலாம். அப்படி இருக்கேக்க இப்போ நடைபெறுகின்ற சம்பவங்கள் செயலாளர் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக விளங்கிட்டுதா? இப்போ பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கு ஒரு செயலாளர் இல்லை. அதை இதையே சொல்லியிருக்கிறான், பல்கலைக்கழக நிர்வாகமே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் அப்படி அறிக்கை ஓடினோம்? அப்படியே அறிக்கையில் எதுவும் வந்து ஒன்று இருக்கா? இல்லை, கடந்த 1 மாதத்திற்கு முன்னர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவற்ற பதவி வரிதாகி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அகாடமிக் இயர் முடிஞ்சுது. மாணவர் ஒன்றிய செயலாளர் 3-4 மாதமாக இல்லை. மாணவர் ஒன்றியத்துக்கு ஒரு செயலாளர் 3-4 மாதமாக இல்லை. இப்போ செயலாளர் இல்லாமல் ஒரு விடயம் செய்கிறது சரியென்றா எனக்கு சரி. ஆனால் செயலாளர் இல்லாத இடத்துல இந்த விடயங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, நான் கலைப்பீட மாணவர்களை வழிநடத்துகிற பொறுப்பு தான் என்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை கண்காணிக்கிற, பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை மேற்பார்வை செய்கிற அதிகாரம் எல்லாம் பல்கலைக்கழகத்தின் குறித்த ஒரு கட்டமைப்புக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? பல்கலைக்கழகத்தில் அந்த குறித்த ஒரு கட்டமைப்புகிட்ட கேட்கணும். நாங்கள் அந்த கட்டமைப்புக்கு கடிதம் எழுதி அழுத்து போனோம், கடிதம் எழுதி கலைச்சு போனோம். ஏனெண்டா இது கலைப்பீடத்துக்கு வர வேண்டிய ஒரு சிறப்புரிமை, எங்கடா ஒன்றியத்துக்கு வர வேண்டிய ஒரு சிறப்புரிமையை கேட்டு கடிதம் எழுதி. இப்போ நீங்கள் சொல்லுற மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு மாணவர் ஒன்றிய ஒரு செயலாளர் இல்லை. ஒரு விஷயத்தை தெளிவாக ஊடகத்துக்கு முன்னால் சொல்கிறேன், அப்படி ஒரு செயலாளர் இருந்தால், அப்படி ஒரு செயலாளர் யாரும் சொல்லி இருந்தால் நீங்கள் உடனடியாக பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு முறைப்பாடு செய்யுங்கோ.
ஏனெண்டா இது ஒரு சட்டவிரோதமான செயல். சட்டவிரோதமான செயல்களை, சட்டவிரோதமான கருத்துக்களை என்ன செய்ய இயலாது, எவரும் முன்வைக்க இயலாது. அப்படியெல்லாம் செயற்பாடுகளை குழப்புவதற்காகவே திட்டமிட்டு பிரதான மாணவர்களையும் அமைக்கப்படாமல் இருக்கலாம். செயலாளர் 10 நாளைக்குள்ள செயலாளர் தாங்கள் விரும்புகிற ஒரு நபர் செயலாளராக வருவானு நியமிக்க 3 மாதம் செயலாளர் நிறைவேற்றப்படையில்லையென்றா அந்த விடயங்கள் கூட இருக்கலாம். இது கலைப்பு பல்கலைக்கழக நிர்வாகங்கள் என்று சொல்கிறத விட கலைப்பீடத்தினுடைய செயற்பாடுகளை குழப்புவதற்காக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகளாக நாங்கள் பார்க்குறோம். இதில் எந்த ஒரு எங்களுக்கு கோபம் இல்லை. மற்றது நீங்கள் சொல்கிறபடி தான் இந்த பிரதான மாணவர் ஒன்றியம்ன்ற ஒரு விஷயம் இப்போ நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறபடியாக தான் நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கேன். அப்படி ஒரு இதுவும் இல்லை. என்ன தலைவர் செயலாளர் இல்லை. அதுக்கு யார் அப்படி யாரும் அடையாளப்படுத்தி இருந்தால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் கலைப்பீட மாணவர்கள்ன்ற பிரச்சனை கதைக்கப்பட்டது. கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் அந்த இடத்துல இல்லை. கலைப்பீட மாணவர்கள் அந்த இடத்துல இல்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதான மாணவர் ஒன்றியம் பேரில் ஒரு மோனோ கணக்கு எங்கி தற்போது கூட ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. அப்படி என்றால் இது தொடர்பாக நீங்கள் பல்கலைக்கழக நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றால் தலைவருடைய காலப்பகுதி முடிவடைந்திருக்கின்றது. இன்னொரு விடயம், புதிய நிர்வாகத்திற்கான கோரல்கள் பல்கலைக்கழகத்தால் கோரப்பட்டு எதிர்வர 4ஆம் தேதியோடு அந்த விண்ணப்பம் முடிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கணக்கினை இயக்குபவர்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. விடயத்தில் வந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடைய நிலைப்பாடு, கலைப்பீட விரிவுரையாளர் நிலைப்பாடு நாங்கள் கலைப்பீடத்தினுடைய விரிவுரையாளர்களோடு ஊழியர்களோடு உரையாடி வருகின்றோம். நான் தெளிவாக சொல்கிறேன், இது பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது கொடுக்கப்பட்ட அவமானம் அல்ல. இது ஒட்டுமொத்த கலைப்பீடத்தின் மீதும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அவமானம். ஒட்டுமொத்த கலைப்பீட மாணவர்களுக்கும் இது விழுந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஒட்டுமொத்த விரிவுரையாளர்கள் மீதும் விழுந்திருக்கிற ஒரு பிரச்சனை. ஏனெண்டா ஒரு நியாயமான போராட்டத்தை, நியாயமான ஒரு விடயத்தை முன்கொண்டு செல்ல முடியாத இருக்குதுண்டா அந்த இடத்துல நாங்கள் இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் எல்லாரும் உறுதியாக இருக்கின்றோம். குறிப்பிட்ட பேராசிரியர் ரகுராம் அவர்களுடைய நியமனம், மீள் நியமனம் ஒழுங்குமுறைப்படி இடம்பெறுமாக இருந்தால் இது தொடர்பாக நாங்கள் செய்கிறோம். இல்லை, நான் தெளிவாக சொன்னேன். கலைப்பீட மாணவர்கள் சம்பந்தப்பட்ட 2 ஒழுக்காற்று வழக்குகள் வந்தது. ஒன்று மாணவர்களுடைய பாடப்பிரச்சனையோடு அடிப்படையாக செய்யப்பட்ட இந்த போராட்டம் சம்பந்தமான பிரச்சனை. இதுக்கு அந்த குறிப்பிட்ட மாணவன் தெளிவான அறிவுறுத்தலை ஒன்று சொல்லி போட்டேன். ஒரு விஷயம் விளங்கணும் என்னென்னா, நான் ஒரு பிழை செஞ்சேன்டா ஒரு சரியாக முன்னுக்கு வச்சுக்கொண்டு தான் பிள்ளையை பின்னுக்கு காட்டுவேன். அப்போ தான் நான் தப்பிக்கல. நான் இந்த ஊடகவியலாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பல்கலைக்கழகத்தில் ஏனைய 5 மாணவர்களுக்கு விதிக்கப்பட்ட வகுப்பு தடையும் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் விதிக்கப்பட்ட வகுப்பு தடையும் நான் 2ஆக உண்டாச்சது பார்க்கலுமோ இல்லை தானே? பார்க்கல தானே? அது ஒரு வேறொரு பிரச்சனைக்காண்டி நடைபெற்ற ஒரு விடயம். இது ஒரு இவை என்னண்டா அந்த விஷயத்தை மறைக்கணுமன்றதுக்காண்டி இந்த 1ஆம் வருட மாணவர்களை வச்சு ஒரு பகடக்கையை ஆடிக்கொண்டு இருக்கணும். சரியா? 1ஆம் வருடம் அதுலேயும் நீங்கள் வேணுமெண்டா இப்போவும் சொல்கிறேன், மாணவ சட்ட நிறைவேற்று அதிகாரிட்ட சொன்னீங்களா உத்தியோகபூர்வமாக அந்த விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் இதுக்குன்னு உண்மை தன்மை தெரியும். இதுக்கு பின்னால் யார் இருக்கணும்னு தெரியும். இதற்கான வாக்குமூலத்தை நேற்று அந்த 1ஆம் வருட மாணவ பிரதிநிதி அளித்திருக்கிறார். இப்போ இயங்கிக் கொண்டிருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களுடைய தளம் மாணவர்களுடைய செயற்பாட்டுக்குரியதா இல்லாட்டி அதிகாரபூர்வமானதா? இல்லை, அவர்கள் அதை இப்போ நீங்கள் காட்டினது ஒரு உத்தியோகபூர்வமான தளம் என்று தான் பொருள் கோடப்பட்டு வருகின்றது. ஆனால் என்னட்ட ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா, தலைவர் செயலாளர் இல்லாத மாணவர் ஒன்றியத்தில் இவ்வாறான செய்திகளை எப்படி பகிர்கின்றோம்? மற்றது மாணவர் ஒன்றியத்தில் ஒரு செய்தி சொல்லணுமெண்டா அதில் மற்ற பொடிகளான ஏனைய மாணவர் ஒன்றியங்களுடைய உரையாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மற்றது கலைப்பீடம் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்லணுமெண்டா கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட கதைக்கணுமென்று இருக்குது. இப்போ நான் இதில் தான் இருக்கிறேன். 13 நிமிஷத்துக்கு மேலே போஸ்ட் போட்டிருக்கு. எனக்கு எந்த கோலும் வரையலை. நீங்கள்லாம் பார்க்குறீங்க, எனக்கு எந்த கோலும் வரையலை. என்னோட எந்த விஷயமும் கதைக்கல. அப்போ இவை என்னண்டா இந்த போதைப் பொருளையும் இந்த போதைப் பொருள் மதுபானம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் என்னென்னா
மறைக்கிறதுக்காண்டி அதை மூடி மறைக்கிறதுக்காண்டி என்ன செய்யணுமெண்டா இப்படியான விஷயங்களை செய்யணும். உண்மையாக மாணவர்களுடைய பாட சுதந்திரம்ன்றது 100% எங்களோட அடிப்படை உரிமை, அடிப்படை அத்தியாவசியம். இந்த நாட்டில் போதைய உள்ளுக்க கொண்டு வந்து தான் இந்த தமிழ் சமுதாயத்தை செயற்படணுமென்று காலாகாலமாக அரச நிர்வாகம் இயங்கி கொண்டு இருக்குது. இப்போ இருக்கிற அரச நிர்வாகமும் அதுக்கு சொட்டும் சளைத்ததில்லை. உண்மையான அரச நிர்வாகமாக இருந்தால், உண்மையான அரசாங்க நிர்வாகம், நீங்கள் நிறைய பேர்கள் பொருள்களோடு செய்கிறீங்களா இருந்தால், இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்களை, பிரச்சனைகளை நீங்கள் ஏழுமண்டா முன்கொண்டு சொல்லுங்க பார்ப்போம். இது என்னுடைய கேள்வியாகவும் என்னுடைய சவாலாகவும் இருக்கிறது.